Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. As a continuation to the topic called the moment of inertia, in this session we'll be looking into the topic called the radius of gyration. Normally, for bulk objects of regular shape and uniform mass distribution, the moment of inertia depends on total mass and its geometrical features such as radius, length, breadth, etc., which depends on size and shape of the body, of course. And the moment of inertia of a rigid body also depends on the orientation to the axis of rotation. So, when we consider an object of a specific shape, we cannot be deriving equations for moment of inertia each and every time. So we require a general equation so that it is applicable even for objects of irregular shape and non-uniform distribution of mass. In order to generalize the equation for moment of inertia, we bring in the concept called radius of gyration. Okay, radius of gyration அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தனியாக இருக்குது, நம்ம இப்போ அதுக்குள்ளே போக போகிறதில்ல. நார்மலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு ரெகுலர் ஷேப்புக்கும் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் தான் இதுவரையும் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஒருவேளை இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ் நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எனக்கு வேணும். அந்த ஈக்குவேஷனை ஜென்ரலைஸ் பண்ணுறது, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஈக்குவேஷன் I is equal to mr² ஜென்ரல் ஈக்குவேஷன், அது ஒரு இடத்துல நான் அப்ளை பண்ணலாம். அது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறும். எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொண்டு வரும். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை கே அப்படிங்கிற சிம்பிள், கேபிட்டல் லெட்டர் கே அப்படிங்கிற சிம்பிளால் நம்ம டினோட் பண்ணுறோம். அந்த ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இது. I is equal to mk². இதில் mங்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் k is called the radius of gyration. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வர ஒரு வேல்யூ, ரைட்? அது என்ன அப்படின்னா இங்கே டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பான். தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் தி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு அன் ஈக்குவலன்ட் பாயிண்ட் மாஸ் விச் வுட் ஹாவ் த சேம் மாஸ் அஸ் வெல் அஸ் த சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பான். பாருங்கள், ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போது ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுங்கிறது என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த மாஸ் m1 r1 டிஸ்டன்ஸில் இருக்குது, m2 r2, இதெல்லாம் பாயிண்ட் மாசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மொத்த மாஸுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதுதான் பாயிண்ட் மாஸ் கான்செப்ட் நம்ம அசியூம் பண்ணியிருப்போம், ரைட்? இந்த டோட்டல் மாஸ் ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ரைட்? இப்போ இந்த நான் கன்சிடர் பண்ணுற அந்த பாயிண்ட் இந்த டோட்டல் மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த டோட்டல் ஆப்ஜெக்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆக்சஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்கிறோம். இந்த டெஃபினேஷனை அந்த டயக்ராம் வச்சு பாருங்கள். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு அன் ஈக்குவலன்ட் பாயிண்ட் மாஸ் விச் வுட் ஹேவ் த சேம் மாஸ் அஸ் வெல் அஸ் த சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு கொடுத்து முடிச்சிருப்பான், ரைட்டா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் இஸ் கோயிங் டு பி மீட்டர். மீட்டர்னாலே அதனுடைய டைமென்ஷனும் கேபிட்டல் லெட்டர் எல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணுறதுக்காக ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் அன் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் மெனி மாசஸ் m1, m2, m3 எட்ஸெட்ரா அப் டு mn எடுத்துக்கலாம். அண்ட் தி கரஸ்பாண்டிங் பர்பண்டிகுலர் டிஸ்டன்சஸ் வில் பி r1, r2, r3 எட்ஸெட்ரா அப் டு rn. இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா I is equal to summation mi ri² எழுதலாம். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் mr² தான். இங்கே நிறைய மாசஸ் இருக்கிறதுனால எல்லா மாசையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். ஸோ m1 r1² ப்ளஸ் m2 r2² அப்படியே எட்ஸெட்ரான்னு போயிட்டுருக்கும். இது ஜென்ரல் எக்வேஷன் ஃபார் ஆல் தி மாசஸ். அதாவது ஒரு பெரிய மாஸ் இருக்குது, அதை குட்டி குட்டி மாசஸை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிஸ்டன்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் ஈக்குவேஷன் வரும், ரைட்? இஃப் வி டேக் ஆல் தி n நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் மாசஸ் டு பி ஈக்குவல், இந்த ஈக்குவேஷனில் எல்லா மாஸுமே ஈக்குவல் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா m1, m2, m3 எல்லாமே ஈக்குவல், இட் இஸ் ஈக்குவல் டு m அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இப்படி இந்த ஈக்குவேஷன் மாறிடும். m r1², m r2². இதில் m வெளியில் எடுத்துடலாம். r1² ப்ளஸ் r2² எட்ஸெட்ரா இப்படி வந்துடும். அண்ட் இதை என்னால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறான். ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிடுறான். இந்த n இன்டூ m, ஒரு மாஸ் வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் மாஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே டோட்டல் மாஸ் mன்னு வச்சுருப்பான். nm இஸ் தி டோட்டல் மாஸ். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற மீதி டேர்ம் இருக்குல்ல,
r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r3 பை n. இதை தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் k அப்படிங்கிறதோட ஸ்கொயராக அசீவ் பண்ணிக்கிறான், ரைட்? அப்போ இந்த வேல்யூ ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் தான் கே ஸ்கொயர் நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நாமளே தான் கொண்டு வரோம் இந்த வேல்யூவை, ரைட்? ஓகே, அப்போ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன வரும்? கே ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் r3 எட்ஸெட்ரா டிவைடட் பை n பார்க்குறோம், ரைட்? ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆஃப் அன் ஈக்குவலன்ட் பாயிண்ட் மாஸ் ஃப்ரம் தி ஆக்சஸ்ன்னு பார்த்துருக்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்ணுறோம், r1 ஸ்கொயர் ப்ளஸ் r2 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா டிவைடட் பை n. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் எப்படி ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை டிஃபைன் பண்ணுறதுங்கிறது இங்கே கொடுத்துருப்பான். Radius of gyration indicates that it is the root mean square distance of the particles of the body from the axis of rotation. பாருங்க, ரூட் எடுத்துருக்குறோம், ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதனுடைய ஸ்கொயர் எடுத்து அதுக்கு மீன் எடுத்துருக்குறோம். ஏன்னா டிவைடட் பை n இல்லை, ஸ்கொயருக்கு மீன் எடுத்து ரூட் எடுத்தோம்னா அதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலாம், தி ரூட் மீன் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி பாடி ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன, அதுக்கு ஈக்குவேஷன் என்னங்கிறத பார்த்துருக்குறோம். அண்ட் அதை எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரலைஸ் பண்ணுறதுங்கிறது இந்த கான்செப்டில் நம்ம பார்ப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், அப்போ ஜென்ரலாக ஐ இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம், ரைட்? இப்போ ஒரு யூனிஃபார்ம் ராடை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதனுடைய மாஸ் m, லென்த் l, ஒரு பர்பண்டிகுலர் ஆக்சஸை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபவுட் இட்ஸ் ஆக்சஸ், about at center of mass pass பண்ணுற ஆக்சஸை வச்சு I is equal to 1/12 ml ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது ஈக்குவேஷன் நோன் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது வந்துட்டு m அண்ட் l லென்த்தை வச்சு டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னா I is equal to mk ஸ்கொயர். அப்போ இந்த யூனிஃபார்ம் ராடை பொறுத்தவரையும் இதுவும் I தான், இதுவும் I தான். அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா mk ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/12 ml ஸ்கொயர்னு வந்துடும். mm கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/12 l ஸ்கொயர்னு வரும், அல்லது k இஸ் ஈக்குவல் டு 1/√12 இன்டூ எல்னு வரும். √12 2√3 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ k இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 2 × 1.732, அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 0.289 வரும். இப்போ k இஸ் ஈக்குவல் டு 0.289 டைம்ஸ் l. ஓகே, அப்போது ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு I இஸ் ஈக்குவல் டு m 1/12 ml ஸ்கொயர்னு எழுதுறதுக்கு பதிலாக I ஈக்குவல் டு mk ஸ்கொயர்னு எழுதிடலாம். என்ன கேயோட வேல்யூ இதுவாக இருக்கும். இதே வேறு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அபவுட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல் அப்படியே தான் இருக்கும், இந்த முன்னாடி இருக்கிற நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் மாறும், ரைட்? அப்போ இது ஒரு ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிரஷனாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 5.15. Find the radius of gyration of a disk of mass m and radius r rotating about an axis passing through the center of mass and perpendicular to the plane of the disk. இது ப்ரீவியஸ் கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதில் ராடுக்கு பார்த்துருப்போம், அதை அப்படியே ஒரு டிஸ்க்கு கொண்டு வர போகிறோம். ஒரு டிஸ்க் இருக்குது, மாஸ் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி டிஸ்க் வந்துட்டு I is equal to 1/2 mr ஸ்கொயர் டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம், ரைட்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா I ஈக்குவல் டு mk ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா mk ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அப்போ k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா mm கேன்சல் ஆகிடும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 1/√2 r, √2ஓட வேல்யூ 1.414, அதை சால்வ் பண்ணிங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு 0.707 டைம்ஸ் r அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், ரைட்? இதில் பாருங்கள், ஒரு ராடை பொறுத்தவரைக்கும் k இஸ் ஈக்குவல் டு ஸோ மச் டைம்ஸ் l லென்த்தை வச்சு சொல்கிறோம். அதே இது ஒரு டிஸ்க் அப்படிங்கிறப்ப k ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இங்கே என்னவா இருக்குன்னா சம்திங் இன்டூ ரேடியஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் த ரிஜிட் பாடி இஸ் ஆல்வேஸ் a geometrical feature like length, breadth, radius or their combinations with a positive numerical value multiplied to it அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த கேயோட வேல்யூ எப்போவுமே ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஃபீச்சர், அதாவது லென்த்தோ பிரெத்தோ ரேடியஸோ அல்லது அதனுடைய காம்பினேஷனோ அதை வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படிங்கிறது மூலமாக அதை நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்சஸ்க்கு அஃப்கோர்ஸ் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒபிசிட்டி, டார்க் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி சொல்லியிருப்பான். இப்போ நார்மலாக பாருங்கள், இங்கே ரெண்டு மனுஷங்க காமிச்சிருக்கிறாங்க. இந்த மனுஷன் வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கிறாரு, mg. அவருடைய காலுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயே இருக்குது, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டர்.
அதே இது இந்த மனுஷனை பொறுத்தவரை இவரோட ஆக்சஸ் இதுவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் முன்பகுதியில் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த mg will not be passing through the axis. Instead கொஞ்சம் தூரம் தள்ளி ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வழியாக ஆக்ட் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ் அல்லது கிராவிட்டி ஷிஃப்ட் ஆகிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்க, ஷிஃப்ட் இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி ஏற்படுது. ஸோ அன் அன்பேலன்ஸ்டு டார்க் இஸ் கிரியேட்டட். இந்த இடத்துல அலாங் தி ஆக்சிஸ் போகிறப்ப டார்க் கிரியேட் ஆகாது. அதே இது இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப டார்க் இஸ் கிரியேட்டட். ஏன்னா டார்க்குங்கிறது ஆக்சிஸ்லேருந்து பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ mg ஆறுங்கிறது இங்கே டார்க்காக இருக்க போகுது. அப்போ அந்த அன்பேலன்ஸ் டார்க் கிரியேட் ஆகுறதுனால கான்ஸ்டன்ட்டாக இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம சாஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்படி பண்ணுறதுனால நம்ம பாடியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். இதுதான் நம்ம பாடியோடைய பெயினுக்கு காரணம். முதுகு வலி இந்த மாதிரி ரீசன்ஸுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேக் பெயின், ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் இந்த ஒபிசிட்டினால என்ன கிரியேட் ஆகுதுன்னா ஷிஃப்ட் இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஏற்படுது. ஒரு அன்பேலன்ஸ் டார்க் கிரியேட் ஆகுது. அந்த டார்க் வந்துட்டு நம்ம தண்டுவடத்தில் தான் அதனுடைய எஃபெக்டை தெரியும். அப்போ நமக்கு பேக் பெயின் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுதுன்னு பார்க்கும். இது என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. மாஸ் இஸ் ஸ்ப்ரெட் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் பாடி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மோர் அண்ட் டேர்னிங் வில் ஆல்சோ பி டிஃபிகல்ட்னு கொடுத்துருக்கான். இது வேற கான்செப்ட். மாஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். இனர்ஷியா அதிகமாக இருக்கனாலே அவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ஆப்ஜெக்டை திருப்பவும் முடியாது. அப்போ திரும்புறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. தியரம்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நார்மலாக இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆப்ஜெக்டோட சைஸ், பொசிஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்போம். ப்ளஸ் அதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ தி ஓரியன்டேஷன் ஆஃப் த பாடி. அதே இது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் த சேம் பாடி வித் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா எல்லா ஆக்சிஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரே மாதிரி இருக்காது. இட் வில் பி டிஃப்ரெண்ட். அப்போது பை த சாய்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஃபர் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஆக்சஸை பொறுத்து ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ் எப்படிலாம் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு 2 தியரம்ஸ் இருக்குது நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு தியரம் பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேர்லேயே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி பேரலாக இருக்கக்கூடிய ஆக்சிஸில் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த தியரம் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த parallel axis theorem என்ன சொல்லுது அப்படின்னா, it states that the moment of inertia of a body about any axis is equal to the sum of its moment of inertia about a parallel axis passing through its center of mass and the product of mass of the body and the square of the perpendicular distance between the two axes அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இட்ஸ் அ வெரி பேசிக் டெஃபினேஷன், ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். I is equal to IC plus M into D square. ரைட், இதில் ஐனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டயக்ராம் பாருங்கள். இது ஒரு ரிஜிட் பாடி. இந்த ஆக்சஸை வச்சு நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும். சாரி, இந்த ஆக்சஸை வச்சு டிஇ. ஓகே, இந்த டிஇங்கிற ஆக்சஸ் வந்து அதனுடைய சென்டர் வழியாக இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அல்லது மாஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. இப்போ இந்த ஆக்சஸ் இருக்குல்ல ஏபி, திஸ் இஸ் தி ஆக்சஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் கிராவிட்டி. இது இங்கே இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஐசின்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்டுடைய டோட்டல் மாஸ் எம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ஆக்சஸுக்கும் இந்த பேரலல் ஆக்சஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, ரைட், நான் இப்படி எழுதிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் எம் இன்டூ டி ஸ்கொயர். அப்போது ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சஸ் ஆர் எனி ஆக்சஸ், தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அ பேரலல் ஆக்சஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் and the product of mass and distance between the square of distance between the two axes. இதை தான் இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, ரைட். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை தான் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் எம் இன்டூ டி ஸ்கொயர். ரைட், இங்கே என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஐசிங்கிறது என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி ஆஃப் மாஸ் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடிய பேரலல் ஆக்சஸ் இது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அபவுட் அ பேரலல் ஆக்சஸ் அட் டிஸ்டன்ஸ் டி வந்து என்னவா இருக்கும்னா, I equal to IC plus M into D square. ரைட், இதில் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இந்த ஈக்குவேஷன் இருக்குது, ரைட், இது நம்ம சொல்கிறோம். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாயிண்ட் மாஸ் அபவுட் தி ஆக்சஸ் டிஇ இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ நார்மலாக பாருங்கள், ஒரு பாயிண்ட் மாஸ் எம் எடுத்துக்கிறான். ரைட், இந்த பாயிண்டில் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸை பொறுத்து அந்த மாஸ்க்கு உண்டான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஈக்குவேஷன் என்னன்னா, மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போ மாஸ் எம், ஒரு பாயிண்ட் மாஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்கள், டோட்டல் மாஸ் கேபிட்டல் லெட்டர் எம். இந்த பிங்கிற பாயிண்ட்ல ஒரு சின்ன மாஸ் இருக்கதான் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இந்த ஆக்சஸ்லேருந்து பார்க்குறோம்.
இப்போ m இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் ப்ளஸ் டி இந்த ஹோல் ஸ்கொயர். ரைட், இது ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு. இது மாதிரி நிறைய மாசஸ் சேர்ந்தது தான் இந்த ஆப்ஜெக்ட் ரிஜிட் பாடியே. ரைட், அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஹோல் பாடி எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் மாஸ் எல்லா மாஸ்க்கு எடுத்துக்கிட்டா சமேஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அப்போ I is equal to summation m into x plus d the whole square. ரைட், இந்த சமேஷனை m அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x plus d the whole square நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a square plus b square plus 2ab அந்த ஃபார்மெட்டில் x square plus d square plus 2xd அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறோம். m உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போது mx ஸ்கொயர் md ஸ்கொயர் 2dmx அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஓகே, சமேஷனை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சமேஷன் mx ஸ்கொயர் சமேஷன் md ஸ்கொயர் ப்ளஸ் 2d சமேஷன் mxன்னு வந்துடும். ரைட், ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதில் இந்த சமேஷன் mx ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். ஆமாம் தானே, இந்த ஆக்சஸ் வழியாக இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் m இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. ரைட், அப்போ சமேஷன் m இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்த அந்த ஆக்சஸை பொறுத்த இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதை தான் நம்ம ஐசின்னு வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த சமேஷன் m எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் ஐசின்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், டேர்ம் சமேஷன் mx இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறான். இந்த வேல்யூ ஏன் 0 அப்படின்னா, x can take positive and negative values with respect to the axis AB. பாருங்க, உதாரணத்திற்கு இந்த AB ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஒரு மாஸ் இருக்குது, இது எக்ஸ்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சு இருக்குது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கணும். ரைட், அப்போ இது எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதே இது இங்கே ஒரு மாஸ் மைனஸ் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ரெண்டு ஒன்று பேலன்ஸ் பண்ணிடும் சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்தவரை. ஓகே, ரைட், அப்போ எக்ஸை பொறுத்தவரை இந்த ஆக்சஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ப்ளஸ் 2 இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக மைனஸ் 2 ஒன்று இருக்க போகுது. அப்போ அதுக்கு சம்மேஷன் எடுத்திங்கன்னா டோட்டல் எடுத்திங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணுறப்ப நம்ம ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப ரெண்டு ஆட் பண்ணால் 0ன்னு வரப்போகுது. ரைட், அதனால தான் இங்கே சம்மேஷன் mx இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஓகே, ரைட், இந்த ரெண்டு வேல்யூஸும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு பதிலாக ஐசி போட்டுடலாம். இது 0 ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது சம்மேஷன் m இன்டூ டி ஸ்கொயர். இந்த சம்மேஷன் mங்கிறது எல்லா மாஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம், டோட்டல் மாஸ் நமக்கு கொடுக்கும். அப்போ சமேஷன் m இஸ் தி என்டையர் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் விச் இஸ் கேபிட்டல் லெட்டர் M. Therefore I is equal to IC plus capital M into D square. Hence parallel axis theorem is proved. ஏன்னா இதை தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். Moment of inertia about any axis is equal to sum of moment of inertia about parallel axis through the center of mass and product of mass of the body and square of the perpendicular distance. அதாவது I equal to IC plus MD square. அதை தான் நம்ம கடைசியாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட்லி நம்ம பார்க்க போகிற தியரம் வந்து பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம். பேரலல் ஆக்சஸ் தியரம் பேரலல் ஆக்சஸை பற்றி டீல் பண்ணிச்சு. இங்கே பர்பண்டிகுலர் ஆக்சஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இன்னும் சரியாக சொல்லணும்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் ஹோல்ஸ் குட் ஒன்லி ஃபார் பிளெயின் லேமினர் ஆப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருப்பான். பிளெயின்னாலே ஒரு சர்ஃபேஸ், லேமினர்னா தின்னு அர்த்தம். இப்போ தின் ஆப்ஜெக்ட், தின் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும், நாட் ஃபார் எனி ரிஜிட் பாடி. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த perpendicular axis theorem ஓட ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருப்பான். The moment of inertia of a plane laminar body about any axis perpendicular to its plane is equal to the sum of moment of inertia about two perpendicular axes lying in the plane of the body such that all the three axes are mutually perpendicular and have a common point. ரொம்ப லென்த்தாக போயிருக்கும், பட் முன்ன நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சிம்பிள். இவங்க இங்கே சொல்ல வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், IZ is equal to IX plus IY. இதுதான் சொல்ல வரலாம். ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது நமக்கு தெரியும். இந்த XYZங்கிறது என்னன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ். ஓகே, அப்போ IXங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, IY அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸில் இருக்கிறது. சிமிலர்லி ஃபார் IZ. ரைட், இந்த இதில் பாருங்கள், இது ஒரு பிளெயின் லேமினார் பாடி, இந்த சர்ஃபேஸில் தான் இது இருக்குது, XY சர்ஃபேஸில் தான் இருக்குது. ரைட், இப்போ இந்த ஒரு பிளெயின் லேமினார் பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ், ஒய் அண்ட் Z ஆக்சஸ், மூணு ஆக்சஸ் தே ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ரைட், எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IX, ஒயில் இருக்கிறது IY, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். ஆனால் பர்பண்டிகுலராக இருந்தாலுமே தே ஆர் அலாங் திஸ் சர்ஃபேஸ், இதே சர்ஃபேஸில் தான் அதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நான் Z ஆக்சஸ்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இது சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஓகே, இந்த IZோட வேல்யூ என்னவா இருக்கும்னா இந்த பிளெயினில் நாம் எடுத்துக்கக்கூடிய ரெண்டு பர்பண்டிகுலர் ஆக்சஸை பொறுத்தன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சம்முக்கு ஈக்குவலுங்கிறான். அதாவது IZ is equal to IX plus IY. அதை தான் இங்கே சொல்லியிருப்பான்.
the moment of inertia of a plane laminar body about an axis perpendicular to its plane. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக யார் இருக்கிறா? Z தான். அப்போ IZ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, it is equal to sum of moment of inertia about two perpendicular axes lying in the plane. அது எதுக்கு ஈக்குவல்னா IX plus IY. இந்த ரெண்டு ஆக்சஸ் எப்படி இருக்கும்னா, இந்த பிளேனில் இருக்கணும், அது ரெண்டுமே பர்பண்டிகுலராக இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம். such that all the three axes are mutually perpendicular and have a common point ன்னு கொடுத்துருப்பான். ஓவராலாக பார்க்குறப்ப இந்த மூணு ஆக்சஸுமே they should be mutually perpendicular to each other and they should have a common axis, a point of intersection அப்படின்னு சொல்லியிருப்பான். ரைட். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், IZ is equal to IX plus IY. ரைட். இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த XY பிளேனில் எம்ங்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கலாம். அது ஒய் ஆக்சஸுங்கிற எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் ஆக்சஸில் இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது, அண்ட் ஆரிஜின்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு 3 டைமென்ஷனல் டயக்ராம், அதை அப்படி பிக்சரைஸ் பண்ணிக்குவோம். ஓகே. அண்ட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் அபவுட் Z ஆக்சஸ் நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த எம்ங்கிற பார்ட்டிகளுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம். டோட்டல் மாஸ் கேபிட்டல் லெட்டர் எம். இந்த இடத்துல ஒரு குட்டி மாஸ் எடுத்துக்கிறான். அந்த மாஸுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கா. அப்போ Z ஆக்சஸில் இருந்து எம் இன்டூ மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், எம்ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு மாஸ்க்கு. அப்போ டோட்டல் மாஸ்க்கு என்டையர் லேமினர் ஆப்ஜெக்ட், என்டையர் சர்ஃபேஸுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படின்னா, IZ is equal to summation m into r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. டோட்டல் மாஸ் எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டனியூஸ். அப்போ ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் இங்கே எழுதியிருப்பான். ரைட். இந்த ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா IZ is equal to summation m into r square plus x square. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா IZ is equal to summation mx square plus summation my square. ஓகே. ரைட். இதில் நல்லா கவனிச்சு பாருங்க, m into x ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்தின மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சாரி எக்ஸ் ஆக்சஸ் வச்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. m into y ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸ் வச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தானே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட். அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, IX is equal to summation my ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், அண்ட் IY is equal to summation m into x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பாருங்க, எக்ஸ் ஆக்சஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ m into y ஸ்கொயர், சாரி நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சமேஷன் m x ஸ்கொயருங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பாடி அபவுட் தி ஒய் ஆக்சஸ். ஏன்னா பாருங்க, ஒய் ஆக்சஸ் இதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒய் ஆக்சஸில் இருந்து. அப்போ m into x ஸ்கொயர் தான் இங்கே இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே இது எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ சமேஷன் m into y ஸ்கொயர் வந்து IX-ஆக இருக்கும். ஓகே. ரைட். அதுதான் இங்கே கொடுத்துருப்போம். IX is equal to summation my ஸ்கொயர் அண்ட் IY is equal to summation m into x ஸ்கொயர். ஓகே. இந்த வேல்யூஸ் எடுத்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா IZ is equal to IX plus IY அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரமை நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்சஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும், ஓரியன்டேஷன் வச்சு மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 தியரம் இருக்குது. ஒன்று பேரலல் ஆக்சஸ் தியரம். பேரலல் ஆக்சஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, I is equal to IC plus m into d ஸ்கொயர். செகண்ட் தியரம் ஒரு லேமினர் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிளெயின் லேமினர் ஆப்ஜெக்ட்டுக்கு அது பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் பார்க்குறோம். பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, IZ is equal to IX plus IY. இந்த 2 தியரம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆக்சஸ் வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சாலே நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்சஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு எங்கே பாருங்கள், எனக்கு IC தெரிஞ்சதுன்னா போதும், இந்த ஆக்சஸ் வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஆக்சஸ் வரைஞ்சாலும் ஈஸியாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ IC வேல்யூ D வேல்யூ தான் எனக்கு மெயின், ப்ளஸ் மாஸ் அஃப்கோர்ஸ். அதே இது இங்கே எக்ஸ் ஆக்சஸோ ஒய் ஆக்சஸோ எனக்கு தெரிஞ்சது, 2 ஆக்சஸ் தெரிஞ்சால் இன்னொரு ஆக்சஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ரைட். இது எல்லாத்துக்கும் இந்த தியரம்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் 5.16. Find the moment of inertia of a disk of mass 3 kg and radius 50 cm about the following axis. 1. Axis passing through the center and perpendicular to the plane of the disk. Second, axis touching the edge and perpendicular to the plane of the disk. And axis passing through the center and lying on the plane of the disk. இந்த ப்ராப்ளமும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு டிஸ்க் இருக்குது நமக்கு, அதனுடைய மாஸ் வந்து 3 kg, ரேடியஸ் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சென்டி அப்படின்னா 10⁻², நமக்கு தெரியும். அப்போ அதை நம்ம மீட்டர்ஸுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.5 மீட்டர் அஃப்கோர்ஸ். ஓகே.
இப்போ 3 ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆக்சஸை வச்சு அந்த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு மாஸ் எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சஸை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சஸ் எடுத்துக்கிறோம், ரைட். ஒரு டிஸ்க்கு அதனுடைய சென்டர் அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக அதனுடைய சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஆக்சஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோங்கிறது ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. I is equal to 1/2 mr², where m is the total mass and r is the radius of the disk. இப்போ எம்மோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூஸை நம்ம சால்வ் பண்ணோம்னா I is equal to 0.375 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு வரும். இது யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். செகண்ட் பாருங்க, ஆக்சஸ் டச்சிங் த எட்ஜ் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த டிஸ்க். இப்போ இந்த ஆக்சஸ் சொல்கிறோம், இது வந்து எட்ஜை டச் பண்ணியிருக்கணும், பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். இதுவும் பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு பர்பண்டிகுலர், அதே மாதிரி இதுவும் பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஆக்சஸ் பாருங்கள், தே ஆர் பேரலல். பேரலல் அப்படின்னாலே நம்ம பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்படிங்கிற ஒன்றை படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அதை கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த சென்டர் வழியாக போகக்கூடியதை ஐசி, சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிறத ஐசி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஆக்சஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டி வந்து நான் ஆர் போட வேண்டியிருக்கும். இந்த ஆக்சஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அதை ஐன்னு வச்சுக்கிட்டோம்னா parallel access theorem படி I is equal to IC plus M into D square. I is equal, IC யோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 mr ஸ்கொயர், ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் அந்த வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது. இந்த I தான் இங்கே IC, ஓகே, ரைட். அண்ட் D is equal to என்னவா இருக்கும்னா R அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம், ரைட். இதுதான் D. அப்போ I is equal to என்னவா இருக்கும்னா 1/2 mr ஸ்கொயர் plus mr ஸ்கொயர் which is equal to 3/2 mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம், ரைட். ஏன்னா 1 + 1/2 என்னது நமக்கு 3/2. அண்ட் 3/2 மாஸோட வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும்னா நம்ம ஐயோட வேல்யூ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சஸ் பாசிங் த்ரூ தி எட்ஜ் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ பேரலல் ஆக்சஸ் தியரம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் லையிங் ஆன் தி பிளேன் ஆஃப் தி டெஸ்க்னு பார்க்குறோம். இது டெஸ்க்கு அதனுடைய பிளேனுக்கு பர்பண்டிகுலருங்கிறது ஜெட்டாக இருக்கும். அதே இது பேரலல் அப்படிங்கிறப்ப எக்ஸாகவும் இருக்கலாம், ஒய்யாகவும் இருக்கலாம், ரெண்டுமே அதே பிளேன்லேயே இருக்கு, ரைட். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஐஎக்ஸ் அல்லது ஐஒய் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம், ஓகே, ரைட். பர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் படி ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் பிளஸ் ஐஒய், ரைட். இதில் ஐஎக்ஸ் எடுத்தாலும் சரி ஐஒய் எடுத்தாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல், அது தட் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு டிஸ்க்கு, இது சிமெட்ரிக்கலாக இருக்க போகுது. எனக்கு எக்ஸ் ஆக்சஸும் சரி ஒய் ஆக்சஸும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு சிமெட்ரிக்கல்னா யூனிஃபார்மாக இருக்க போகுது. இப்படி எடுத்தாலும் அதே தான், இப்படி எடுத்தாலும் அதே தான், ரைட். ஸோ ஐஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஒய் ஈக்குவல் டு ஐன்னு வச்சுக்கலாம். ஐஇசட்ங்கிறது தான் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகக்கூடியது, அதுதான் 1/2 mr ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம். அது அப்படி இதெல்லாம் நோன் வேல்யூஸ், நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ரைட். அண்ட் ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் படி ஐஎக்ஸ் ஐஒய் ரெண்டுமே ஐ, அப்போ ஐ ப்ளஸ் ஐனா 2y அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த 2வை கீழே கொண்டு வந்தீங்கன்னா I is equal to IZ/2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். IZோட வேல்யூ என்ன 1/2 mr ஸ்கொயர். இப்போ 1/2 mr ஸ்கொயரில் மறுபடியும் ஒரு 1/2வால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்போ 2 2s are 4, 1/4 mr ஸ்கொயர் வந்துடும். M and R வேல்யூஸ் நமக்கு தெரியும், சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வருது, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகிற டிஸ்க் ஆக்சஸ் வழியாக எடுத்துக்கிட்டோம்னா 1/2 mr ஸ்கொயர், இந்த வேல்யூ 0.375 வருது. அண்ட் செகண்ட் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரலல் ஆக்சஸ் வச்சு பார்க்குறோம், அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1.125 வருது. அண்ட் தேர்டு வந்துட்டு அதே பிளெயினில் இருக்கக்கூடிய டிஸ்க் வச்சு பார்த்தோம்னா அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0.18. இது மூணில் எது கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு கேஸ் தான் உங்களுக்கு கம்மி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற ஃபோர்ஸை எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷனில் அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த ஆப்ஜெக்ட் திருப்பிடலாம். அப்போ இந்த டிஸ்கை பொறுத்தவரையும் எந்த ஆக்சஸ் வச்சு ஈஸியாக திருப்பலாம் அப்படின்னா எக்ஸ்ஆர் ஒய் ஆக்சஸ் வச்சு ஈஸியாக ரொட்டேட் பண்ணிடலாம். ஜெட் ஆக்சஸ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். அபவுட் விச் ஆஃப் தி அபவ் ஆக்சஸ் இட் இஸ் ஈஸியர் டு ரொட்டேட் த டிஸ்க்னு கொடுத்துருப்பான். அதுக்கு ஆன்சராக அவங்களே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈஸியர் டு ரொட்டேட் த டிஸ்க் அபவுட் அன் ஆக்சஸ் அபவுட் விச் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் த லீஸ்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸில் தான். அப்போ தேர்ட் கேஸில் தான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். Example 5.17.
Find the moment of inertia about the geometric center of the given structure made up of one thin rod connecting two similar solid spheres as shown in the figure அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதுவும் parallel and perpendicular axis theorem பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சதுங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ரெண்டு ஸ்பியர் இருக்குது, இங்கே ஒன்று, ரெண்டுமே சிமிலர்னு சொல்லிட்டாங்க. இது 5 கிலோகிராம்னா இப்போ இதுவும் 5 கிலோகிராம் தான். இது 10 சென்டிமீட்டர் ரேடியஸ்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் தான். இது ரெண்டுமே ஒரு ராடு, யூனிஃபார்ம் ராடால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ராடுடைய லென்த் வந்து இங்கே ஒரு 40 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 40னா 80 சென்டிமீட்டர். இந்த ராடுடைய மாஸ் வந்து 3 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. இந்த ஆக்சஸை வச்சு இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான். ரைட், அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆக்சஸை வச்சு பார்த்தோன்னா தேர் ஆர் 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஒன்று இந்த ராடு, இங்கே ஒரு ஸ்பியர், இங்கே ஒரு ஸ்பியர். இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆக்சஸை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோன்னா அதுதான் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நமக்கு இருக்க போகுது. ஓகே, ரைட். இப்போ சொல்யூஷன் பார்ட்டிக்குள்ள போனோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். the structure is made up of 3 objects, 1 thin rod and 2 solid spheres அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதெல்லாம் முன்னமே சொன்னோம். ஒரு ராடு, 2 சாலிட் ஸ்பியர் இருக்குது. இப்போ ராடுக்கும் சரி அந்த ஸ்பியர்ஸுக்கும் சரி மாஸ் எவ்வளோ, ராடுக்குன்னா லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க, அதை மீட்டருக்கு மாற்றிக்கிட்டான். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தட் ஆக்சஸ் கால்குலேட் பண்ணுறோம். சென்டர் வழியாக போகக்கூடிய ஆக்சஸை வச்சு ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/12 ml² நமக்கு தெரியும். ரைட், இப்போ 1/12 மாஸ் வந்து 3 கிலோகிராம், லென்த் வந்து 0.8 மீட்டர். அதை ஸ்கொயர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோன்னா ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிருது 0.16 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போ மீதி யார் இருக்கான ஸ்பியர்ஸ் இருக்குது. அதனுடைய மாஸ் வந்து 5 கிலோகிராம், ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் which is equal to 0.1 மீட்டர். இப்போ ஒரு ஸ்பியரை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு இந்த ஸ்பியரை எடுத்துக்கலாம். இதனுடைய சென்டரை வச்சு ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது இந்த பாயிண்ட்டை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்பியர் அபவுட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த ஸ்பியரோட சென்டர், நல்லா பாருங்கள், ராடோட சென்டர் வச்சு நான் சொல்லலை, ஸ்பியரோட சென்டர் வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்புறமா இங்கேருந்து ராடோட சென்டர் வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறது பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, so the moment of inertia of the sphere about its center of mass is IC equal to 2/5 mr². இந்த ஈக்குவேஷனும் ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட். இப்போ இது 2/5 mr² அப்படின்னா மாஸ் தெரியும், கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் தெரியும். இப்போ இதை வச்சு நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்பியர் அபவுட் தி ஜியாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நல்லா பாருங்கள், இந்த ஸ்பியரை வச்சு இந்த சென்டர் ஆக்சஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணது தான் 2/5 mr². இப்போ இந்த ஆக்சஸ் ஒன்று இருக்குது, சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வழியாக பார்க்குற இங்கே ஒரு ஆக்சஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஆக்சஸும் தே ஆர் பேரலல் டு ஈச் அதர். அப்போ இதை வச்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ரைட், அப்போ இதை IC அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன்னா பேரலல் ஆக்சஸ் தியரம் படி I sphere is equal to IC plus m into d square அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, right, so the moment of inertia of the sphere about the geometric center of the structure is I sphere is equal to IC plus m into d square. இந்த ICங்கிறது தான் 2/5 mr². ஓகே, அதாவது ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு இருக்கிறது 2/5 mr². இந்த இடத்துல அதனுடைய டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் I ஸ்பியர்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பியருக்கு I ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா IC plus m into d square. இதில் டிங்கிறது என்னவா இருக்கும், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஆஃப்கோர்ஸ் டிங்கிறது என்னென்னா, இந்த டிஸ்க் ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய ரேடியஸ் ஒரு 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ 40 + 10 அப்படிங்கிறப்ப டோட்டலாக 50 சென்டிமீட்டர். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். D = 40 சென்டிமீட்டர் ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் which is equal to 50 சென்டிமீட்டர். அதை மீட்டர்ஸில் எழுதுனீங்கன்னா 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட், அப்போ இந்த ஈக்குவேஷன் படி I ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு ஈக்குவேஷன் 2/5 mr² ப்ளஸ் m into d square. இப்போ 2/5 m வேல்யூ தெரியும் 5, r வந்து வேல்யூ தெரியும், d வேல்யூஸும் தெரியும். சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒரு ஸ்பியருடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஜியாமெட்ரிக் சென்டர், இந்த சென்டரை வச்சு இந்த ஆக்சஸை வச்சு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ரைட், ஸோ ஒரு ராடுக்கு இந்த ஆக்சஸ் வச்சு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஸ்பியருக்கு இந்த ஆக்சஸ் வச்சு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா நமக்கு 2 ஸ்பியர் இருக்குது, அப்போ 2 டைம்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். As there are 1 rod and 2 similar solid spheres, the total moment of inertia of the given geometric structure எப்படி எழுதலாம் அப்படின்னா I is equal to I rod plus 2 times I sphere அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிறோம். I rodோட வேல்யூ தெரியும்,
ஐ ஸ்பியர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ 2 டைம்ஸ் ஐ ஸ்பியர்னு போட்டிங்கன்னா நமக்கு சால்வ் பண்ண பிறகு வர்ற வேல்யூ 2.7 kg/m². இப்போ இந்த ப்ராப்ளமும் சரி, இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் சரி, parallel axis theorem and perpendicular axis theorem உடைய எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக். இது ஆக்சுவலாக ஒரு டேப்லெட் காலம் தான், டேபிள் 5.3ல கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸஸ் அண்ட் ஆக்சிஸ், அதை வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூஸ் என்னவா இருக்கும், parallel axis perpendicular axis theorem வச்சு கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதனுடைய ஃபைனல் வேல்யூஸ் என்னவா இருக்குங்கிறது ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருப்பான். அதை நம்ம பார்க்கலாம், ரஃபாக பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் பாருங்க, இதான் டேபிள் 5.3. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து தின் யூனிஃபார்ம் ராட் எடுத்துக்கிட்டோம், மாஸ் m லென்த் Lனா, இந்த ராடை பொறுத்து என்ன மாதிரி ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி லென்த் ஒரு ஆக்சஸ் இருக்கும், டச்சிங் ஒன் எண்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு தி லென்த் இருக்கும். இப்போ ரெண்டு ஆக்சஸ் பாசிபிள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஒன்று சென்டர் வழியாக போகுது, ஒன்று எட்ஜ் வழியாக போகுது. சென்டர் வழியாக போச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/12 ml², எட்ஜ் வழியாக போச்சுன்னா 1/3 ml² இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/√12 இருக்கும், இங்கே 1/√3 இருக்கும். இந்த ரேஷியோ k²/r² இங்கே கிடையாது. சில இதுக்கு அந்த ரேஷியோவும் போட்டிருப்பான். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் கொண்டு வந்திருப்பான். அடுத்து என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தின் யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்திருப்பான். அந்த ஷீட்டுக்கு சென்டர் வழியாக போகிற ஆக்சஸ். அடுத்து ஒரு ரிங் எடுத்திருப்பான், சென்டர் வழியா எட்ஜ் வழியா அந்த பிளெயின் வழியா அப்படிங்கிறப்ப வேல்யூஸ் எப்படி மாறுது அப்படிங்கிற. அடுத்த டிஸ்க்கு எடுத்து இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அபவுட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ். அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளவா இருக்கும், அது ரெண்டுக்கும் ரேஷியோ k²/r², கைரேஷன் ஸ்கொயருக்கும் ரேடியஸ் ஸ்கொயருக்கும் உண்டான ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். இந்த ஏரியாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு தின் யூனிஃபார்ம் ஹாலோ சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர், அதில் ஆக்சஸ் வழியாக போகிறது, ஆக்சஸுக்கு பர்பண்டிகுலராக போகிறது, அண்ட் கடைசியாக சாலிட் ஸ்பியர் எடுத்திருப்பான். ஓகே, ஹாலோவுக்கு எப்படி இருக்கும், சாலிடுக்கு எப்படி இருக்கும், இது மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் கொடுத்துருப்பான். இதுக்குள்ளே நம்ம டெப்த்தாக போக போகிறது கிடையாது. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இஃப் யூர் நாட், அஃப்கோர்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த சில வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அதிகமாக எது யூஸ் ஆகுதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேப்லர் காலம்ஸில் நம்ம பார்த்து முடிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். டைனமிக்ஸ்னாலே மூவ்மெண்ட்டை குறிக்குது. ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டில் நம்ம சில வேல்யூஸ் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக பாருங்கள், டார்க், ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் இதுவரையும் நம்ம பார்த்துட்டு இருந்த கான்செப்ட் தான். இப்போ அதில் இன்னும் டெப்த்தாக அடுத்த லெவலுக்கு மற்ற டைனமிக்கல் குவான்டிட்டிஸ் லைக் ஒர்க், கைனடிக் எனர்ஜி அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரைட், ஒரு நார்மலாக ஒரு ரிஜிட் பாடி இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அது ரொட்டேட் ஆகுதுன்னா அங்கே ஒரு டார்க் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அது போக ஒர்க் என்னவா இருக்கும், ரொட்டேஷனலில் ஒர்க் என்னவா இருக்கும், ரொட்டேஷனலில் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், இதையெல்லாம் நம்ம இனி வர டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் டார்க் ஆன் ரிஜிட் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ ஒரு ரிஜிட் பாடி இருக்குன்னா, டார்க் இருக்குன்னா அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும், ரொட்டேஷனலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஒரு ரிஜிட் பாடியில் நான் ஜீரோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட், இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்னென்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஐங்கிறது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி இந்த டார்க் இன் ரொட்டேஷனல் மோஷன் இஸ் ஈக்குவலன் டு ஃபோர்ஸ் இன் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், பாருங்கள், நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் லீனியர் மோஷனில் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் போகுது அப்படின்னா அங்கே மாஸ்ன்னு சொல்லுவோம். அதனோட இனர்ஷியாவோட எபிலிட்டியை நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது ரொட்டேஷனல் மோஷனில் இனர்ஷியாவை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு மோஷன் இருக்குது. ஒன்று லீனியர் அல்லது டிரான்ஸ்லேஷன் மோஷன் சொல்லுவோம், இன்னொன்று ரொட்டேஷனல் மோஷன். லீனியர் மோஷனில் நாம் இனர்ஷியாவை மெஷர் பண்ணோம்னா, இனர்ஷியானா என்னது, அப்போஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். அந்த அப்போஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை நம்ம மாஸை வச்சு மெஷர் பண்ணுவோம். அதே இது ரொட்டேஷனல் மோஷனில் மாஸ் மட்டும் கிடையாது, டிஸ்டன்ஸும் சேர்ந்துக்கிறதுனால அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு மெஷர் பண்ணுவோம். ரைட், இப்போ நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னா ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் சொல்லுவோம்ல. அதே இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு கொண்டு வந்தோம்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு, நகர்றதுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றப்ப எஃப் ஈக்குவல் டு எம்ஏ யூஸ் பண்ணுவீங்க.
அதே தான் அந்த ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ்னால ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அங்கே எஃப் ஈக்குவல் டு எம்ஏக்கு பதிலாக ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் வந்துடும், மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்துடும், ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ஆங்கிள் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்துடும். ரைட், இது பேசிக்கான கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது டிரான்ஸ்லேட்டரி மோஷன்லேருந்து அப்படியே ரொட்டேஷனல் மோஷனுக்கு ஜம்ப் பண்ணோம்னா இதுதான் நடக்கும். அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏக்கு பதிலாக நம்ம டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு சொல்ல வேண்டியிருக்கும். மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ. இதுதான் இங்கே சொல்லியிருப்பான். டார்க் இன் ரொட்டேஷனல் மோஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபோர்ஸ் இன் லீனியர் மோஷன். லீனியர் மோஷனில் நீங்கள் ஃபோர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷனில் டார்க்குன்னு சொல்லுவீங்க. அதே இது லீனியர் மோஷனில் மாஸ்ன்னு சொன்னீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். மொமெண்டம்னா ஆங்குலர் மொமெண்டம், ஆக்சலரேஷன் ஆங்குலர் ஆக்சலரேஷன், வெலாசிட்டினா ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் நமக்கு வரும். இதையெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. Example 5.18. A disc of mass 500 gram and radius 10 centimeter can freely rotate about a fixed axis as shown in the figure. A light and inextensible string is wound several turns around it and 100-gram body is suspended at its free end. Find the acceleration of this mass. Given the string makes the disc to rotate and does not slip over it. G வந்து 10 meter per second square அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், இது ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் டெஸ்டடாக போவாங்க. பட் இஃப் பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு டிஸ்க் இருக்குது, அதனுடைய மாஸ் வந்து 500 கிராம். அஃப்கோர்ஸ் கிலோகிராமுக்கு மாத்திரீங்கன்னா 0.5 கிலோகிராம். ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க, 0.1 மீட்டர். இது ரொட்டேட் ஆகுது. இந்த ஆக்சஸை வச்சு இப்படி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆக முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இதில் சுற்றி வச்சுருக்கிறோம். ஒரு லைட் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் இஸ் வவுண்ட் செவரல் டர்ன்ஸ். நிறைய டர்ன்ஸ் இதில் சுற்றி வச்சுருக்கிறோம். இதில் ஒரு 100 கிராம் பாடி இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட், 100 கிராம் அப்படிங்கிறப்ப 0.1 கிலோகிராம். ஓகே, இங்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்னால இந்த ஸ்ட்ரிங் இப்படி இழுக்கப்படுறப்ப இது இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். எனக்கு அப்படி சுற்றுறப்ப ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும், இந்த மாஸுடைய ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாஸுடைய ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும். ரேடியஸ் ஆர் இருக்குது, மாஸ் M1 இருக்குது, M2 இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்குது. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் 100 கிராம் மாஸ் இருக்குன்னா அதோடைய ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும் கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகே, ரைட். ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பாட்டுக்கு போனோம்னா இப்படி தான் இருக்குது. என்னுடைய செட்டப் இப்படி தான் இருக்குது. மாஸ் M1ங்கிறது டிஸ்கோட மாஸ், அதனுடைய ரேடியஸ் ஆர். ஒரு ஸ்ட்ரிங்கில் M2ங்கிற இன்னொரு மாஸை கட்டி தொங்க விட்டுருக்குறோம். இந்த மாஸ்னால இந்த ஸ்ட்ரிங் இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகிறப்ப இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது. அப்போ இது என்ன வேகத்தில் போகுது, என்ன ஆக்சலரேஷனில் போகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுதான் கேட்டிருக்கிறான். இப்போ M1 வேல்யூஸ், M2 வேல்யூஸ், ஆர் வேல்யூஸ் எல்லாத்தையும் கிலோகிராம், மீட்டர்ஸ், SI ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரைட், சரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த டிஸ்க் எடுத்துக்கிறோம். FBDனா ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ டிஸ்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய மாஸ் M1. நார்மலாக ஒரு மாஸ் இருந்துச்சுனாலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்படியே வெயிட் ஆக்ட் ஆகும். அது M1G, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆஃப்கோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நார்மல் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நார்மலாக இந்த நார்மலும் M1Gயும் தே கேன்சல் ஈச் அதர். ஏன்னா அது ஃபிக்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ தே பேலன்ஸ் ஈச் அதர்னு பார்க்குறோம். அண்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது அட் அ டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை டீங்கிற டென்ஷனல் ஃபோர்ஸ்னால இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுதுன்னா இப்போ இது கொடுக்குற இந்த டார்க்னால தான் அது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டார்க் இஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரொட்டேஷனல் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த டார்க்னால தான் இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்வியஸ். ஓகே, ரைட். இப்போ இந்த டிஸ்கில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் M1Gன்னு எடுத்துக்கலாம், நார்மல் ஃபோர்ஸ் Fன்னு எடுத்துக்கலாம். டென்ஷன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதில் M1G ஈக்குவல் டு N, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மலும் கேன்சல் ஈச் அதர். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கே டென்ஷன்னால ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். டார்க்குக்கு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டயக்ராம் பாருங்கள். டார்க் இங்கே கிரியேட் ஆகிற டார்க் டவுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு எக்ஸ்பிரஷன் என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸை தான் இங்கே டென்ஷன். அப்போ டென்ஷன் T இன்டூ ஆர். ஆர் தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுதான் இங்கே கிரியேட் ஆகிற டார்க்காக இருக்க போகுது. அதுதான் இங்கே எழுதியிருப்பான். தி டென்ஷன் T ப்ரொடியூசஸ் டார்க் RT அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதுதான் ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணுது. அதனால ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷன் கிரியேட் ஆகுதா சொல்லியிருப்பான். இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷனை ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா லீனியர் ஆக்சலரேஷனுக்கும் ரேடியஸ்க்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A/R. ஓகே, ரைட். இப்போ இதில் ஏங்கிறது லீனியர் ஆக்சலரேஷன் கொடுத்துருப்பான். ஓகே, அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் இஸ் I அண்ட் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் K.
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா டார்க்குக்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதே டார்க்குக்கு ஐ ஆல்ஃபானும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இதுவும் டார்க்கு தான் அதுவும் டார்க்கு தானா, ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அண்ட் ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் விச் இஸ் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஜெனரல் எக்ஸ்பிரஷன் அதுதான். அண்ட் ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம ஏ பை ஆர் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஆர் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். டி இஸ் ஈக்குவல் டு எம்1 கே ஸ்கொயர் இன்டூ ஏ பை இந்த ஆர் இங்கே கொண்டு வரதுனால ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ரைட். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த டிஸ்க் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வரும். எதுக்கு டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்தோம்னா இப்போ இந்த டென்ஷன் வேல்யூ மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஆக்சலரேஷன் கொண்டு வந்துடலாம். நம்ம ஏ தானே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். அடுத்ததாக ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த பாடி நம்ம பார்க்குறோம். அந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் M2 அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, அப்போது டைரக்ஷனில் டென்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் நகருது, அதனால தானே ஒரு டார்க் கிரியேட் ஆகி ரொட்டேட் ஆகுது. அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் நகருதுன்னா அந்த ஆக்சலரேஷனுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃபோர்ஸ் M2A, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா M2G மைனஸ் T-ஆக இருக்கும். ஏன்னா இதுதான் அதிகம், டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் நகருது. அப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணனா தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபோர்ஸ். அப்போ M2G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M2A அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். ரைட். இதில் T வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. இந்த வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா M2G மைனஸ் M1K ஸ்கொயர் டு A பை R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு M2Aன்னு வரும். இதை அந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். ஏ வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆக்சலரேஷன் தான் வேணும், அப்போ அதை வெளியில் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். ரைட். இப்போ ஏ வேணும் அப்படிங்கிறப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தோம்னா A is equal to M2 by M1 K square by R square plus M2 into G அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட். இப்போ இது ஒரு டிஸ்கை பொறுத்தவரை இந்த K square by R squareோட வேல்யூ 1/2. அந்த டேப்ல காலம் ஒன்று பார்த்தோம்ல, அதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, அப்போ 1/2 நான் சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த இடத்துல M1/2 plus M2ன்னு வந்துடும். ஓகே, அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா M1 plus 2M2/2 அப்படின்னு சொல்லி வரும். அந்த 2 மேலே போயிடும். M1 plus 2M2/2 எல்சிஎம் எடுத்தால் அப்படி தான் வரும். அந்த 2 டினாமினேட்டருங்கிறதுனால நியூமரேட்டர் போயிடும். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2M2 டிவைடட் பை M1 plus 2M2 into G அப்படின்னு சொல்லி வந்துடும். ரைட். இது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி. ரைட். இப்போ வேல்யூஸ் நமக்கு தெரியும். M2 வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், G எவ்வளோன்னு தெரியும், M1 எவ்வளோன்னு தெரியும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 2.857 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் மூலமாக இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கான்செப்ட், டார்க் கிரியேட் ஆகிற கான்செப்டை வச்சு அந்த பாடி கீழ் நோக்கி அந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. அப்படி போகிறப்ப அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். நம்ம ஏற்கனவே கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படிச்சிருப்போம். அதாவது நேர்கோட்டு பாதையில், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு நம்ம மொமெண்டம் எப்படி இருக்கும், அங்கே என்ன சொல்லியிருப்போம்னா when no external force acts on an object the net linear momentum of an object remains constant ன்னு சொல்லியிருப்போம். ரைட். இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதப்ப லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ அதை அப்படியே ஆங்குலருக்கு கொண்டு வந்தீங்க, அதாவது ரொட்டேஷனல் கான்செப்ட் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே டார்க் வந்துடும், மொமெண்டமுக்கு பதிலாக ஆங்குலர் மொமெண்டம் வரும். ரைட். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டு. when no external torque acts on the body the net angular momentum of a rotating rigid body remains constant கொடுத்துருப்பான். இதை தான் நம்ம law of conservation of angular momentum அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் டெஃபினேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. when no external torque acts on the body, torque ஆக்ட் ஆகாதப்போ net angular momentum of the rotating rigid body remains constant. ரைட். நமக்கு தெரியும் tau is equal to dl by dt. ரைட். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான். சாரி, ரைட், இட் இஸ் டவ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா F is equal to dp by dt நம்ம படிச்சிருப்போம். லீனியர் மோஷனுக்கு F is equal to dp by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ்ன்னு படிச்சிருப்போம். அது அப்படியே ரொட்டேஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் டார்க். ஓகே, அதை கம்பேர் பண்ணி பாருங்க, புரியும். அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0ன்னு சொல்லிட்டோமா, அப்போ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு 0னா தென் dl by dt ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
dl by dt equal to 0 ஒரு வேல்யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு 0 வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதனால தான் இங்கே L is equal to constant எழுதிடுறோம். ரைட். ஸோ இஃப் tau is equal to 0 then L is equal to constant. நமக்கு தெரியும் ஆங்குலர் மொமெண்டம் L equal to I ஒமேகான்னு நமக்கு தெரியும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா P equal to mv ஃபார்மேட்டில் இருக்குது. லீனியர் மோஷனில் மொமெண்டம் P is equal to mv மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அது அப்படியே ஆங்குலருக்கு மாற்றினீங்கன்னா மொமெண்டம் பதிலாக ஆங்குலர் மொமெண்டம், மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வெலாசிட்டிக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. L is equal to I ஒமேகா நமக்கு தெரியும். இப்போ L வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா I ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். I ஒமேகா கான்ஸ்டன்ட்னா நான் இப்படி எழுதிக்கலாம். I ஒமேகா I is equal to IF ஒமேகா F. இனிஷியல் I for இனிஷியல் F for ஃபைனல் எல்லாமே ஈக்குவல் தான். இந்த ப்ராடக்ட் எப்போவுமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்க போகுது. ரைட். So I omega I is equal to IF omega F or simply I omega is equal to constant அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ I omega equal to constantனா இந்த ஒமேகா இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா I is equal to constant by ஒமேகான்னு வரும். அல்லது I is proportional to 1 by omega அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ரைட். 1 by ஒமேகாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மீன்ஸ் இந்த குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா அந்த குவான்டிட்டி கம்மியாகும். உதாரணத்திற்கு ஒமேகா அதிகமாச்சுன்னா ஐ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகணும். அப்போ தான் இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். இஃப் ஐ இன்க்ரீசஸ் ஒமேகா வில் டிக்ரீஸ் அண்ட் வைஸ் வெர்சா டு கீப் தி ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பான். ஓகே. இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்குறோம். ஐ ஒமேகா கான்ஸ்டன்ட் ஆர் L is equal to கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அண்ட் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். அப்போ தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு செவரல் சுச்சுவேஷன்ஸ் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணுற இடத்த கொடுத்துருப்பான். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஸ் டான்ஸரை வச்சு சொல்லியிருப்பான். ஐஸ் மேலே காலில் கத்தி கட்டி டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டான்ஸர் வந்துட்டு கைகளை இந்த மாதிரி நீட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, when the hands are in stretched positions, இந்த இடத்துல I equal to mr² படிச்சிருப்போம். R அதிகமாக இருக்குது, ஆமாம் தானே? ஓகே. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். I equal to mr². R அதிகமாச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும். I அதிகமாச்சுனாலே ஒமேகா ஸ்மால் ஆகிடும், ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்மால் ஆகிடும். அப்போது ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாகுது. வெலாசிட்டி கம்மியாகுதுன்னா மெதுவாக சுற்றுவாங்க, மெதுவாக அவங்க சுற்றி வருவாங்க. இப்போ இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப கையை பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஆரோட வேல்யூ குறைஞ்சிருது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் குறைஞ்சிருது. ஐ வந்து ஸ்மால் வேல்யூவாக போயிடுது. ஐ ஸ்மால் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்லி லார்ஜ் ஆகிடும். இப்போ ரொம்ப வேகமாக சுற்றுவாங்க. அப்போ இப்படி ஐஸில் ஸ்பின் பண்ணுறப்ப அவங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணணும்னா அவங்களோட கைகளை பக்கத்தில் கொண்டு வரும். எந்த அளவுக்கு பக்கத்தில் கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு வேகமாக சுற்ற ஆரம்பிப்பாங்க. இதை தான் இங்கே சொல்லியிருப்பான். The dancer spins slowly when the hands are stretched out and spins faster when the hands are brought close to the body. எதனால் அப்படின்னா stretching of hands away from the body increases moment of inertia. ஏன்னா equal to mr² நான் சொல்லியிருக்கிறேன், டிஸ்டன்ஸ் அதிகமாக. Thus the angular velocity decreases resulting in slower spin. velocity குறைஞ்சிருது, ஸ்பின் ஸ்லோவாக இருக்குது. அதே இது when hands are brought close to the body, பக்கமாக கொண்டு வந்தோம்னா moment of inertia டிக்ரீஸ் ஆகுது, angular velocity increases resulting in faster spin. ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்கன்னு சொல்கிறோம். ரைட். இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்துட்டு டைவர் ஒரு மேலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒருத்தர் டைவ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமர்சால்ட் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ சமர்சால்ட் அடிக்கணும்னா ஏர்லேயே நிறைய தடவை சுற்றணும். நிறைய தடவை சுற்றணும்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும். வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போ கம்மியாகும்? ஆர் கம்மியாகிறப்ப. அப்போ இப்படி ஜம்ப் பண்ணுறப்ப தன்னுடைய உடலை கேர்ள் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, சுருட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாகுது. மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாச்சுனாலே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகிடுது. ஓகே, இந்த கான்செப்ட் படி. ரைட். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமாகுதுன்னா அவர் நிறைய தடவை இங்கே சுற்றி விழுவார். அண்ட் இந்த ஏரியாவில் சுற்றினா ஓகே, அதே ஸ்பீடில் போய் நம்ம தண்ணியில் படக்கூடாது. அப்போ தண்ணியை ரீச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கை காலை நீட்டுறப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுது, அந்த ஸ்பின்னு வந்து கம்மியாகிடுது. அப்போ தண்ணியை வந்து சேஃபாக போய் ரீச் பண்ணுவேன். ரைட். இப்போ இந்த ரீஜனில் மட்டும் ஸ்பீடு அதிகப்படுத்தணும்.
அப்போ கை காலை மடைக்கிறப்ப ஸ்பீடாக சுற்றுவாங்க, அப்போ நிறைய சம்மர்சால்ட் அடிக்கலாம். மறுபடியும் தண்ணி ரீச் பண்ணுறப்ப கை கால் நீட்டிக்கிட்டாங்கன்னா தண்ணியில் போய் விழுகிறப்ப சேஃபாக ரீச் ஆகும். இதையெல்லாம் ஃபிசிக்ஸ் அப்ளை ஆகிற சில இடங்கள். ஒலிம்பிக்ஸில் இது நம்ம பார்த்துருப்போம். சம்மர்சால்ட்ஸ் அடிக்கிறதுலாம் எத்தனை சம்மர்சால்ட், ஒரு 2-3 ரவுண்ட் அடிக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஒன் ஆஃப் தி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். Example 5.19. A jester in a circus is standing with his arms extended on a turntable, rotating with an angular velocity omega. He brings his arms closer to his body so that his moment of inertia is reduced to 1/3 of the original value. Find his new angular velocity given there is no external torque on the turntable in the given situation. கொடுத்திருப்பான். ஜெஸ்டர் அப்படின்னா கோமாளின்னு. ஓகே, ஒரு சர்க்கஸில் ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த சேரில் உட்காந்து டேபிளில் உட்காந்து சுற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஃபன் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்கஸில் ஒரு ஜெஸ்டர் வந்துட்டு தன்னோட கைகளை நீட்டி ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டேபிள் மேலே, ரொட்டேட் பண்ணக்கூடிய டேபிள் மேலே ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் கைகளை நீட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஹி பிரிங்ஸ் இஸ் ஆர்ம்ஸ் க்ளோசர். அவன் கைகளை பக்கத்தில் கொண்டு வர்றப்ப அவங்க ஸ்பீடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ரைட், அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது அப்படின்னா, தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ரெடியூஸ் டு 1/3 ஆஃப் தி ஒரிஜினல் வேல்யூன்னு கொடுத்துருப்பான். பழைய வேல்யூவில் 1/3 மாறிடுது, குறைஞ்சிருது, 1/3 குறைஞ்சிருது அப்படின்னா நியூ ஆங்குலர் வெலாசிட்டி இப்போ அவரோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம். ரைட், இப்போ ப்ராப்ளம் வந்து ஆப்வியஸ். அங்கே முன்னாடி நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணது தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 3 மடங்கு குறையுதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி 3 மடங்கு அதிகமாக போகுது, அப்படி தானே? ரைட், இப்போ அதை ப்ராப்ளம் மூலமாக நம்ம பார்க்கலாம். According to the conservation of angular momentum, I omega I is equal to IF omega F. I omega equal to constant. அந்த கான்செப்ட் வச்சு எழுதிடுறோம். நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃபைனல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு இனிஷியலில் பை 3, 1/3 சொல்லி கொடுத்துருக்குறான். அப்போ IFக்கு பதிலாக 1/3 ஐன்னு போட்டோம்னா I கேன்சல் ஆகிடும். இப்போ ஒமேகா எஃப் மட்டும்தான் வேணும்னா இது இங்கே கொண்டு வந்துடும். ஓகே, இப்போ ஒமேகா எஃப் ஈக்குவல் டு 3 times ஒமேகா. அப்போ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் 3 times தட் ஆஃப் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்பான். இது ஆப்வியஸ் ஆன்சர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஆங்குலர் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிற மாதிரி, ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று கம்மியாகும். அப்போ இது 3 மடங்கு கம்மியாச்சு அப்படின்னா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 3 மடங்கு கம்மியாச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி 3 மடங்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒர்க் டன் பை தி டார்க் அப்படிங்கிற கான்செப்ட். ரைட், நார்மலாக ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ரைட், இது லீனியர் மோஷனுக்கு நம்ம பொருந்தும். இப்போ இந்த இடத்துல ரொட்டேஷனல் மோஷன் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே ஒர்க் டன் பை டார்க் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் a rigid body rotating about a fixed axis. ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ் வச்சு ஒரு பாடி ரொட்டேட் ஆகுது. பாயிண்ட் P on the body rotating about an axis perpendicular to the plane of the page இருக்கு. அதில் ஒரு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறதை அசியூம் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஒரு பாடி ரொட்டேட்டிங் about an axis. இந்த பாயிண்ட்ல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம்னா இதில் டிஎஸ்ங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ஆங்கிள் கடந்திருக்கும் அப்படின்னா டி தீட்டா, ரேடியஸ் வந்துட்டு ஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கிளை பார்த்து கணக்குக்கு. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால எவ்வளோ ஒர்க் டன் கிரியேட் பண்ணுது, ஒரு டார்க் உண்டாகும். அந்த டார்க்குனால எவ்வளோ ஒர்க் டன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட், இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால எ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎஸ் ஏற்படுதுன்னா அதுக்கு தேவையான ஒர்க்கை வந்துட்டு ஒர்க் டன் டிடபிள்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். Right, so for a small displacement ds, the amount of work done is dw. அப்போ இந்த ஜென்ரலாக ஒர்க் டன் கான்செப்ட் படி dw equal to force into displacement, so dw equal to f into ds அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். ரைட், அண்ட் இந்த ds லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. தீட்டா equal to s by r நம்ம படிச்சிருப்போம். ஏகப்பட்ட இடத்துல நம்ம இதை பார்த்துருக்குறோம். தீட்டா equal to s by r, அப்போ s equal to r theta. ஸோ ds is equal to r d thetaன்னு எழுதிடலாம். இந்த ds வேல்யூ எடுத்து இங்கே போட்டிங்கன்னா dw equal to f into ds, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ds r into d thetaன்னு போட்டுடலாம். இதில் f into rங்கிறது ஃபோர்ஸ் into டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அண்ட் ஃபோர்ஸ் into டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ரைட், அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் ஆர் நம்ம டார்க் டவுன்னு போட்டுடலாம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அது ரொட்டேட் ஆகிறப்ப அந்த டார்க்குனால எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னா அதை dwன்னு வச்சுக்கிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டூ டி தீட்டா. இல்லை இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். dw தான் ஒர்க் டன், ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் வந்திருக்கு.
டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்படி தான் எல்லா பேராமீட்டர்ஸும் நமக்கு மாறும். ஓகே, இது லீனியர் மோஷனுக்கு பொருந்தும், இது ஆங்குலர் மோஷனுக்கு பொருந்தும். ரைட், ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் டார்க்னால எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் dW = F × ds. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே இது ரொட்டேஷனல் மோஷன் ஆங்குலர் மோஷன் அப்படிங்கிறப்ப டார்க் இன்டூ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஈக்குவேஷனை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். கைனடிக் எனர்ஜி இன் ரொட்டேஷன். ரைட், இப்போ ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. அடுத்ததான் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் ரொட்டேஷனில், கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் a rigid body rotating with angular velocity ஒமேகா. ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ரிஜிட் பாடி. இப்போ இதில் இந்த ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். Every particle of the body will have the same angular velocity omega and different tangential velocities v based on its position from the axis of rotation கொடுத்துருப்பான். ரைட், உதாரணத்துக்கு பாருங்கள், எட்ஜில் ஒரு மாஸ் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு மாஸ் எடுத்துக்கலாம், சென்டரில் கொஞ்சம் தூரம் தள்ளி, எட்ஜில் ஒன்று சென்டரில் ஒன்று. இது ரெண்டுமே இப்படி சுற்றி வருது. ரைட், ரெண்டு ஒரே நேரத்தில் சுற்றி வரும். ரைட், ஒரு ரொட்டேஷனுக்கு இப்போ ஒரு செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கும். ரைட், அப்போது ரெண்டுடைய ஆங்குலர் வெலாசிட்டி ஒன்று தான். இது சுற்றி வர ஸ்பீடும், இந்த சென்டர் இந்த மாஸ் சுற்றி வர ஸ்பீடும், எட்ஜில் இருக்கிற மாஸ் சுற்றி வர ஸ்பீடும் ஒன்று தான். ஓகே, இது ஒரு பெரிய மாஸ், அதில் ரெண்டு குட்டி மாஸ் எடுத்துக்கிறோம். இது ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இது ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒரே டைம் தான் ஆகும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒன்று. ஆனால் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி அல்லது லீனியர் வெலாசிட்டி ஒன்று கிடையாது. இப்போ இது கடந்து வர பாத் வந்து கம்மி, சின்ன சர்க்கிள், இது பெரிய சர்க்கிள், அதே டைமுக்குள்ள கடந்து வரணும். அப்போ இந்த எட்ஜில் இருக்கிறது ரொம்ப வேகமாக போகும். ஓகே, இப்போ சென்டரில் இருக்கிறது வெலாசிட்டி 0வாக இருக்கும், போக போக வெலாசிட்டி என்ன கணக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஆங்குலர் வெலாசிட்டி ஒன்று தான், ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஒன்று, லீனியர் ஆர் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த பாடி வில் ஹவ் சேம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. நீங்கள் எந்த மாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ரொட்டேஷனுக்கு அதே டைம் தான் எடுத்துக்கும், அதே வெலாசிட்டி தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிஸ் v பேஸ்ட் ஆன் இட்ஸ் பொசிஷன் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எந்த ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் ஆகுதோ அங்கேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸை பொறுத்து அதனுடைய லீனியர் வெலாசிட்டி ஆர் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி டிஃபர் ஆகும். இதை மைண்டில் வச்சுக்கணும். ரைட், இப்போ ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கலாம், m1 அப்படிங்கிற ஒரு மாஸ், mi அப்படிங்கிற மாஸ், இட் இஸ் சிச்சுவேட்டட் அட் டிஸ்டன்ஸ் ri அப்படின்னு சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். அதனுடைய டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியை viன்னு வச்சுக்கிட்டோம்னா லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உண்டான ஈக்குவேஷன் v = r ஒமேகா நமக்கு தெரியும். இங்கே விக்கும் ஐ போட்டிருப்போம், ஆருக்கும் ஐ போட்டிருப்போம், அப்போ மாறும். ஆனால் ஒமேகா வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட், அதனால ஜஸ்ட் ஒமேகான்னு போட்டுருவோம். இப்போ கைனடிக் எனர்ஜி KEI ஆஃப் த பார்ட்டிகல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக கைனடிக் எனர்ஜி ½ × m × v². அப்போ ½ mi va². இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எம்ஐங்கிற ஒரு மாஸ்க்கு தான். இந்த டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம், அதில் இருக்கிற ஒரு சின்ன மாஸை தான் நம்ம எம்ஐன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், அண்ட் விஐக்கு பதிலாக RI ஒமேகா நமக்கு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா RI ஒமேகா த ஹோல் ஸ்கொயர். அப்போது r² ஒமேகா² வரும். அப்போ ½ m r² ஒமேகா² அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். இது சிங்கிள் மாஸ்க்கு. இப்போ டோட்டல் பாடியோட கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம எல்லா பார்ட்டிகல்ஸ், இது மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸையும் கணக்கில் எடுத்துக்கணும். அதுதான் சமேஷன் உள்ள கொண்டு வரும். இப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி = 1/2 சமேஷன் ஆஃப் m × r² × ஒமேகா². ஏன் இது ரெண்டுக்கு மட்டும் சமேஷன் எடுக்கிறேன், ஒமேகாவுக்கு எடுக்க வேண்டியது இல்லை. ஐ மீன் இட் இஸ் இன்க்ளூடட். ஏன் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட், இதுக்கு ஐ போட்டு நான் தனித்தனியாக எடுத்துக்க வேண்டியது இல்லை, அதை காமனாக எப்போவுமே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சமேஷன் mi ri² மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிறது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சமேஷன் mi ri² இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் தி ஹோல் பாடி. அப்போ இந்த என்டையர் டேர்மையும் நான் ஐ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஐன்னு போட்டோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 I ஒமேகா² அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆர் கைனடிக் எனர்ஜி ரொட்டேஷனுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன். கைனடிக் எனர்ஜி = ½ I ஒமேகா². ரைட், இதே இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைனடிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் என்ன, ½ m v². ஓகே, இது டிரான்ஸ்லேஷன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய லீனியர் மோஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ½ m v² ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஆனால் ரொட்டேஷன் வர்றப்ப இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, ½ I ஒமேகா². இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னா மாஸ்க்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்திருக்கு, வெலாசிட்டி ஒரு லீனியர் வெலாசிட்டிக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி வந்திருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்னு கொடுத்துருப்பான். இந்த கைனடிக் எனர்ஜியும் ஆங்குலர் மொமெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணுறது?
ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகாங்கிறது நமக்கு தெரியும். எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு எக்ஸ்பிரஷன் என்ன? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு தெரியும். ஓகே ரைட். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஐ. அப்போ ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஐ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 1/2 இது ஐ ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் பை ஐன்னு போட்டுடலாம். இந்த ஐ ஒமேகா தான் எல். ஓகே, அப்போ இதை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 2i அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷன்னா எல் ஸ்கொயர் பை 2i. இதே மாதிரி டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் லீனியர் மோஷனில் என்ன ஈக்குவேஷன் இருக்கும்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2mனு படிச்சிருப்போம். பிங்கிறது மொமெண்டம். அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பிங்கிறது லீனியர் மொமெண்டம், இங்கே ஆங்குலர் மொமெண்டம் எல் பை 2mனு வரும். இங்கே மாஸ் இருக்க வேண்டிய இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. இது மாதிரி ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. So this is the relation between rotational kinetic energy and angular momentum. So என்ன பார்த்துருக்கோம்னா rotational dynamics அப்படிங்கிற கான்செப்டில் ஒர்க் டன் என்னவாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷனாக இருக்கும், அதாவது லீனியர் மோஷனையும் ரொட்டேஷனல் மோஷனையும் நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அங்கே ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டார்க் இருக்கும், அங்கே மொமெண்டம்னா இங்கே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், வெலாசிட்டினா இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்னா ஆங்குலர் ஆக்சலரேஷன், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் நம்ம பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியிருக்கும். Example 5.20. Find the rotational kinetic energy of a ring of mass 9 kg and radius 3 meter rotating with 240 rpm about an axis passing through its center and perpendicular to its plane. rpm is a unit of speed of rotation, which means revolutions per minute. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வச்சுன்னா ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் இது. ரைட், ஒரு ரிங் இருக்கு, அதனுடைய மாஸ் வந்து 9 கிலோகிராம் அண்ட் ரேடியஸ் 3 மீட்டர். அது ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம் சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஎம்ங்கிறது ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது, அதாவது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறப்ப எத்தனை தடவை ஒரு நிமிஷத்துக்கு சுற்றுது அப்படிங்கிற கணக்கை கொடுத்துருப்பான். இது பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னா இட் டினோட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இன் திஸ் கேஸ். ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த கிவன் பேராமீட்டர்ஸை வச்சுட்டு we need to find the value of rotational kinetic energy. இப்போ சொல்யூஷன் பார்ட்டுக்குள்ள போனோம்னா the rotational kinetic energy is k is equal to half I omega square. The moment of inertia of the ring is I is equal to mr square. ரைட், அப்போது எம்மோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 கொடுத்துருப்பாங்க, ஆரோட வேல்யூ 3 ஸ்கொயர். சால்வ் பண்ணால் 81 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும், ஒமேகா வேல்யூ வேணும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 240 ஆர்பிஎம்னு சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலாக பாருங்கள், ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படி வரணும். ஓகே, இந்த 240ங்கிறது வேறு நம்பர், ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்குறான். அப்போது அதை அப்படியே நான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சுற்றி வரும் அப்படின்னு பாருங்கள், 360 டிகிரி சுற்றி வரும். ரைட், ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணோன்னா 360 டிகிரி சுற்றி வரணும். அதை தான் இங்கே 2πன்னு போட்டிருப்பான். ரைட், ஸோ 240 டைம்ஸ் அதை சுற்றி வருதுன்னா இப்போ 240 டைம்ஸ் 2π அப்படிங்கிறது தீட்டாவோட வேல்யூவாக இருக்கும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். பர் மினிட்னு சொல்லியிருப்பாங்க. மினிட்டுங்கிறது டைம் டேக்கன். ஓகே, அதை செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ரைட், ஸோ 240ங்கிறது வேறு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பர் மினிட், அதாவது ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஒரு ரெவல்யூஷனுக்கு 2π ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படுது. அப்போ 240 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனா டோட்டல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் எனக்கு கிடைக்குது. ஓகே, அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் தான் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம படிச்சிருக்கோம். அது ரேடியன் பர் செகண்ட் யூனிட். ஓகே, ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சோ மச் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடலாம். அண்ட் ஒமேகாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா கைனடிக் எனர்ஜி வேல்யூ கிடச்சிரும். 12 × 81 × இதை ஸ்கொயர் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் பை ஸ்கொயரோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆனால் பையோட வேல்யூ 3.14, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸ்டில் கோயிங் டு பி காம்ப்ளிகேட்டட் வேல்யூ. அது அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 25.920 கிலோ ஜூல்ஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். ரைட், ஸோ பேஸ்ட் ஆன் ஒமேகா அண்ட் ஐ நம்ம ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் கால்குலேட் பண்ணிட்டு போகிறோம். பவர் டெலிவர்ட் பை டார்க். ஜென்ரலாக பவர் அப்படின்னாலே ஒர்க் டன் பர் யூனிட் டைம் அல்லது ஒர்க் டன் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி முடிப்போம். ரைட், இப்போ இந்த ஒர்க் டன் பை டைம் டேக்கனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அந்த எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கிடைக்கும்.
இன்ஸ்டன்டேனியஸ் பவருங்கிறது என்ன அப்படின்னா dw by dt. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட்ஸ் தான், ரைட்? ஸோ தி பவர் இஸ் ஈக்குவல் டு dw by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் ஒரு ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்ட் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் dw is equal to tau into d theta. ஒர்க் டனுக்கு ஈக்குவேஷன் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ dwக்கு பதிலாக tau into d theta போட்டிங்கன்னா டவுவை வெளியில் எடுத்துடலாம், d theta by dt அப்படிங்கிற ஈக்குவேஷன் வருது. ஓகே, இந்த d theta by dtங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அதை தான் நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ பவர் p இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டு ஒமேகா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம், ரைட்? இப்போ இதுக்கு சிமிலராக லீனியர் மோஷன் அல்லது டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டின்னு நம்ம படிச்சிருப்போம், ரைட்? பவர் இஸ் தி அது பவருக்கும் வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன்னா ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. இங்கே ரொட்டேஷனல் மோஷனில் ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் இருக்குது, வெலாசிட்டிக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட்? ஸோ பவருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஒரு ரிலேஷனை நம்மளால் கொண்டு வர முடியுது. எப்படி லீனியர் மோஷனில் பவருக்கும் வெலாசிட்டிக்கு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் பவருக்கும் ஒரு ரிலேஷனை இங்கே நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் கொண்டு வர்றோம். கம்பேரிசன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ், ரைட்? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரால நம்ம லீனியர் மோஷனு ஆங்குலர் மோஷனை சைமல்டேனியஸாக கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு டேப்லர் காலம்ல இங்கே கொடுத்துருக்கான். ரொட்டேஷனல் டேர்ம்ஸ் ஆர் கம்பேர்ட் வித் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகே, டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்துச்சுன்னா தட் இஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அது லீனியர் மோஷனாக இருக்கலாம், இட் குட் ஆல்சோ டிஃபர். அதே இது ரொட்டேஷனல் மோஷன்னா ஒரு ஆக்சஸை வச்சு ரொட்டேட் ஆகும். ஓகே, இது ரெண்டுக்கும் சிமிலர் குவான்டிட்டிஸ். இப்போ உதாரணத்துக்கு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷனில், ரொட்டேஷனல் மோஷனில் நான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது ரெண்டுக்கும் ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். S is equal to r theta படிச்சிருப்பீங்க. அப்போ x is equal to r theta. linear displacement is equal to radius into angular displacement வரும். அப்போ x is equal to r theta வரும், ரைட்? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு. அடுத்த டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான், டைமுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. வெலாசிட்டி v equal to dx by dt. அதே இது இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா equal to எக்ஸுக்கு பதிலாக தீட்டா இருக்கும், d theta by dt. ஆக்சலரேஷனுக்கு a equal to dv by dt. இங்கே ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா, விக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இருக்கும். மாஸ் எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்க்கு பதிலாக இங்கே ரொட்டேஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும் I. அண்ட் ஃபோர்ஸ் F is equal to ma. ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க், மாஸ்க்கு பதிலாக இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப்கோர்ஸ். ஏக்கு பதிலாக ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ஆங்குலர் ஆக்சலரேஷன். அடுத்த லீனியர் மொமெண்டம் P equal to mv எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் L equal to I ஒமேகா. மொமெண்டம்க்கு பதிலாக லீனியர் மொமெண்டம், மாஸ்க்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் வெலாசிட்டிக்கு பதிலாக ஒமேகா. இம்பல்ஸ் F into del T equal to del P நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனுக்கு இம்பல்ஸ் எழுதுனீங்கன்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் வந்துடும், மொமெண்டம்க்கு பதிலாக ஆங்குலர் மொமெண்டம் வந்துடும். அண்ட் ஒர்க் டன் W is equal to force into displacement. இங்கே ஒர்க் டன் W is equal to torque into theta. கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயராக இருக்கும், இங்கே கைனடிக் எனர்ஜி half I ஒமேகா ஸ்கொயராக இருக்கும். பவர் will be equal to force into velocity, whereas in rotational motion power is equal to torque into angular velocity. ஸோ இது எல்லாமே தே ஆர் ஈக்குவலன்ஸ். இது எப்படி கம்பேர் பண்ணுறோம்? இப்போ இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணோன்னா இங்கே இந்த குவான்டிட்டி வந்துச்சுன்னா இங்கே என்ன குவான்டிட்டி வரும் அப்படிங்கிறத இந்த டேப்லர் காலமில் நம்ம சம்மரைஸ் பண்ணி முடிச்சிருக்கிறோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா சுழற்சி ஆரம், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நிலைம திருப்புத்திறன் சீரான பொருட்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இது சீரற்ற வடிவம் மற்றும் சீரற்ற நிறைப்பரவல் கொண்ட பொருட்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு சமன்பாடு தேவை. அதை தான் நம்ம I equal to mk ஸ்கொயர்னு சொல்கிறோம். இதில் எம்ங்கிறது பொருளின் மொத்த நிறை, ஐங்கிறது நிலைம திருப்புத்திறனாக இருக்கும், கேங்கிறது தான் சுழற்சி ஆரம். அப்போ ஒரு பொதுவான சமன்பாடு எல்லா பொருள்களுக்கும் கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த சுழற்சி ஆரம் அப்படிங்கிற கான்செப்டே யூஸ் பண்ணுறோம். அதனுடைய அலகு வந்து தொலைவை போன்றது மீட்டர், அதனுடைய பரிமாணம் L அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த சுழற்சி ஆரத்தின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு M1 M2 அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நிறைகளை இந்த மொத்த நிறையை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா I equal to mr ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்ட வேண்டியிருக்கும். எம்மோட மதிப்புகள் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சமன்பாடு வரும். அதில் என்னால் மேலே கீழே பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா m அப்படிங்கிறது மொத்த நிறையா இருக்கும். இந்த மதிப்பு இதை தான் நம்ம கே ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். அப்போ கேயோட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் பை n அப்படின்னு சொல்லி வரும். இதை வச்சு இங்கே ஒரு வரையை கொடுக்குறோம். சுழலும் அச்சை பொறுத்து புள்ளி நிறைகளின் செங்குத்து தொலைவின் இருமடி மூலத்தின் சராசரியின் வர்க்கத்திற்கு சமமாகும். எது? சுழற்சி ஆரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதற்கு ஒரு வரையறையும் கொடுத்துருப்பாங்க, அது முன்னாடி இருக்கும்.
ஒரு பொருளின் சுழற்சி ஆரம் என்பது சுழலும் அச்சிலிருந்து சமமான புள்ளி நிறை துகள்களின் செங்குத்து தொலைவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த ஒரு பொருளின் நிலைம திருப்பு திறனையும் I = mk² அப்படிங்கிற சமன்பாடு வச்சு சொல்லிடலாம். திண்ம தண்டின் நிலைம திருப்பு திறனை இங்கே கணக்கிட்டு இருப்போம். அது I = 1/12 ml². இது நமக்கு தெரிஞ்சது. அதை கேயை வச்சு எப்படி சொல்றதுன்னா I = mk² நமக்கு தெரியும். ரெண்டையும் சமன்படுத்தி பார்த்தோம்னா k = 0.289 Lன்னு வரும். ஓகே, அப்போ ஒரு திண்ம தண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய சுழற்சி ஆரம் என்னவா இருக்கும் அப்படிங்கன்னா k அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்து நிலைம திருப்புத்திறனின் தேற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக இந்த நிலைம திருப்புத்திறன் பொருளின் நீளம், ஆரம் இதெல்லாம் சார்ந்து இருக்கும். அதே நேரத்தில் எந்த அச்சை பொறுத்து சுழலுது, அதனுடைய திசை அமைப்பை பொறுத்தும் சார்ந்து இருக்கும். அந்த அச்சை பொறுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 தேற்றங்கள் இருக்கு. ஒன்று இணையச்சு தேற்றம், இன்னொன்று செங்குத்து தேற்றம். இணையச்சு தேற்றம் என்ன சொல்லுது, இங்கே எல்லாத்துலேயுமே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த சமன்பாடை தான் விரிவாக சொல்லியிருப்பாங்க. I = IC + m × d². ஐசிங்கிறது என்ன அப்படின்னா பொருளின் மையத்தை பொறுத்து செல்லக்கூடிய அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறன், எம்ங்கிறது மொத்த நிறை, டிங்கிறது இந்த அச்சுக்கும் இந்த அச்சுக்கும் இடையே தொலைவு. இது இந்த படத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அப்போ I = IC + md² அப்படிங்கிறது தான் நமக்கு இணையச்சு தேற்றம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல mx² அப்படிங்கிறது என்ன, mx ஏன் 0 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எக்ஸை பொறுத்தவரை அது நேர்குறி எதிர்குறி மதிப்புகளை 2 பக்கமும் எடுத்துக்கும். அதனால mx 0 அப்படிங்கிறத பார்ப்போம். மீதி இது IXன்னு வச்சு அல்லது ICன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மீதி உள்ளதாக இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பருமன் ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இங்கே வந்துட்டு அவருடைய மொத்த எடையும் இந்த அச்சின் வழியாக செயல்படுது. இங்கே வந்துட்டு 6ங்கிற தொலைவில் செயல்படுறதுனால ஒரு திருப்பு விசை ஏற்படுது. அதனால தான் நமக்கு முதுகு வலி இது மாதிரி இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து செங்குத்து அச்சு தேற்றம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இந்த சமன்பாடு தான் Z = IX + IY. இந்த சமன்பாட்டை தான் இங்கே விரிவாக கொடுத்துருப்பாங்க. இது வரையறை மாதிரி இருக்கும். அதை எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன்ஸ் தான், அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ IZ = IX + IYங்கிறது செங்குத்து அச்சு தேற்றத்துடைய ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். அடுத்து வெவ்வேறு வடிவமுடைய திண்ம பொருட்களின் நிலைம திருப்புத்திறனை ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்குறான். 5.3ங்கிற அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கும். ஒவ்வொரு பொருளாக எடுத்துக்குவாங்க. அது எந்தெந்த அச்சை பொறுத்து அதனுடைய நிலைம திருப்புத்திறன். இப்போ இந்த மாதிரி பொருள்கள் இருந்ததுன்னா அதனுடைய நிலைம திருப்புத்திறன் என்னவா இருக்கும், சுழற்சி ஆரம் என்னவா இருக்கும், இந்த விகிதம் k²/r² விகிதம் இது நமக்கு தேவைப்படும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், சுழல் இயக்கவியல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்ப்போம். இதில் திண்ம பொருள் ஒன்றின் மீது திருப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை, இயக்க ஆற்றல், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருப்பு விசையின் விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டார்க் டவ் = I∝ அப்படிங்கிற சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஐங்கிறது நிலைம திருப்புத்திறனா இருக்கும். ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், முடுக்கம், கோண முடுக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுழற்சி இயக்கத்தில் திருப்பு விசை என்பது நேர்கோட்டு இயக்கத்தில் விசைக்கு சமமானதுன்னு கொடுத்துருப்பான். இப்போ நார்மல் நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம விசை அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே சுழற்சி இயக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே திருப்பு விசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்ததா கோண உந்த மாறா விதினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏற்கனவே நேர்கோட்டு உந்த மாறா விதி பார்த்துருப்போம். இங்கே கோண உந்த அப்படிங்கிறப்ப சுழற்சி இயக்கத்தை சொல்ல வரும். இப்போ வெளிப்புற திருப்பு விசை செயல்படாத வரை சொல்லும் திண்ம பொருளின் மொத்த கோண உந்தம் மாறாது. நமக்கு டவ் = dL/dtன்னு தெரியும். டவ்வோட மதிப்பு 0 அப்படின்னா இப்போ இந்த மதிப்பு நான் வகையிடுறேன் அப்படின்னா எனக்கு 0 வந்துச்சுன்னா இந்த மதிப்பு மாறிலி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ L = I ஒமேகா மாறிலி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதை II ஒமேகா = IF ஒமேகான்னு எழுதலாம். இப்போ I ஒமேகா = மாறிலின்னு வந்துடும். அல்லது I is proportional to 1/ஒமேகான்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு மதிப்பு அதிகமாச்சுன்னா இன்னொரு மதிப்பு குறையும். அப்போ தான் இந்த மாறிலி மதிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுப்பாங்க. நடன கலைஞரின் சுழற்சி விளையாட்டை சொல்லியிருப்பாங்க. கைகளில் நீட்டி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஐயோட மதிப்பு அதிகமாக இருக்கு, அப்போ ஒமேகாவோட மதிப்பு குறைவாக இருக்கும், அப்போ மெதுவாக சுற்றுவாங்க. அதே இது கைகளை மடக்கிட்டாங்க அப்படின்னா ஐயோட மதிப்பு குறைவாகிடும், ஒமேகாவோட மதிப்பு அதிகமாகுது, அப்போ வேகமாக சுற்றுவாங்க. அதே மாதிரி சமர்சால்ட் அடிக்கிறப்ப நீச்சல் வீரர் வந்துட்டு தன்னுடைய கை கால்களை மடக்கிட்டாங்கன்னா வேகமாக சுற்றுவாங்க. ஏன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களோட நிலைம திருப்புத்திறன் குறையிறப்ப வேகம் அதிகமாகும். மறுபடியும் கை காலை நீட்டிட்டாங்க அப்படின்னா நிலைம திருப்புத்திறன் அதிகமாகும். அப்போ சுழற்சி குறைஞ்சு மறுபடியும் தண்ணியில் போய் சேஃபாக லேண்ட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்ததாக திருப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு dW = F × ds. அதில் ds r d θன்னு எழுதிக்கலாம்.
இந்த டிஎஸ்க்கு பதிலாக இந்த மதிப்பை போட்டோம்னா டிடபிள்யூ ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுதான் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு. அடுத்து சுழற்சி இயக்கத்தின் இயக்க ஆற்றலை பற்றி பார்க்குறோம். இயக்க ஆற்றலுக்கான பொதுவான சமன்பாட்டில் விஏ ஈக்குவல் டு ஆர்ஐ ஒமேகா போட்டு மொத்த நிறைகளுக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமேஷன்லாம் போட்டு நமக்கு கேஇ இயக்க ஆற்றல் சுழற்சி இயக்கத்தில் இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு 1/2 I ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். இதில் ஐங்கிறது மொத்த பொருளின் நிலைமை திருப்புத்திறன், ஒமேகா அப்படிங்கிறது கோண திசைவேகமாக இருக்கும். அடுத்து சுழல் இயக்க ஆற்றலுக்கும் கோண உந்தத்திற்கும் இடையான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகான்னு தெரியும், கே வந்து ஐ ஒமேகா ஸ்கொயர்னு தெரியும். இந்த சமன்பாடை மேலே கீழேயும் ஐயால பெருக்கணும் அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை ஐ 1/2 அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். ஐ ஒமேகா த ஹோல் ஸ்கொயர், ஐ ஒமேகா தான் எல் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். அப்போ கே ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 2i. இதுதான் சுழல் இயக்க ஆற்றலுக்கும் கோண உந்தத்திற்கும் இடையான தொடர்பு. அடுத்து திருப்பு விசையின் திறன் அப்படிங்கிற ஒன்றை பார்க்குறோம். திறன் அப்படின்னாலே டிடபிள்யூ பை டிடின்னு எடுத்துக்கலாம். டிடபிள்யூ வந்து டவ் இன்ட்டு டி தீட்டா, அதை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா டவ் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. இந்த டி தீட்டா பை டிடிங்கிறது தான் கோண திசைவேகம் ஒமேகா. அப்போ பி ஈக்குவல் டு டவ் ஒமேகான்னு எழுதிக்கலாம். இது நேர்கோட்டு இயக்கத்தில் எஃப் இன்ட்டு விங்கிற சமன்பாட்டுக்கு நிகரானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா இடப்பெயர்ச்சி மற்றும் சுழற்சி இயக்க அளவுகளுக்கான ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த அட்டவணையில் பாருங்கள், இடப்பெயர்ச்சி இயக்கம் அதாவது நேர்கோட்டு இயக்கம் கூட எடுத்துக்கலாம், சுழற்சி இயக்கம் சுற்றி வர்றப்ப இருக்கக்கூடிய இயக்கம். இதில் இங்கே இடப்பெயர்ச்சின்னு சொன்னோன்னா இங்கே நான் கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்ல வேண்டியிருக்கும். நேரம் அதே தான். திசைவேகம்னா இங்கே கோண திசைவேகம், முடுக்கம்னா கோண முடுக்கம், நிறைக்கு நிகரானது இங்கே நிலைம திருப்புத்திறன், விசைக்கு நிகரானது திருப்பு விசை, உந்தத்திற்கு கோணவந்தமும், கணத்தாக்குக்கு கோண கணத்தாக்கு, விசையினால் செய்யப்பட்ட வேலைக்கு திருப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை டபிள்யூட மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இயக்காற்றல் அப்படின்னா இங்கே சுழற்சி இயக்க ஆற்றல்னு சொல்ல வேண்டியிருக்கும். இங்கே திறன் எஃப் இன்ட்டு வினா இங்கே திறன் டவ் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எப்படி நம்ம இடப்பெயர்ச்சி இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறது அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டில் இருந்து நம்ம பார்க்கலாம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. நன்றி.